வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். இன்னைக்கு நம்ம கர்ச்சூர் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரிச்சம்பழத்தை பற்றி பார்க்கலாம். பேரிச்சம்பழத்தோட மருத்துவ குணமாக சித்த மருத்துவத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, பேரிந்தனும் கனிக்கு பித்தமத மூர்ச்சி சுரம் நீரார்ந்த வைய நெடுந்தாகம் பேரா இரத்த பித்தம் நீரிழிவு இளைப்பு அரோசி உரத்த மலக்கட்டு இவை மருமோர். இந்த பாட்டை கேட்கும்போது தெரிஞ்சிருக்கும், பித்தத்துக்கு இது ஒரு நல்ல மருந்து. பித்தம் சொன்னாலே நமக்கு வாய் கசப்பு கொடுக்குறது, வாயில் டேஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, எப்போவுமே நமக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது, இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள்லாம் இது ஒரு நல்ல மருந்தாகவே குறிப்பிட்டிருக்காங்க. அது மாதிரி ரத்தத்தை அதிகப்படுத்துறது, ஹீமோகுளோபினுக்கு இது ஒரு நல்ல ரெமெடி தான். இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, நீரிழிவு நோயின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த பழத்தை சாப்பிடலாம். இதனால் சுகர் ரொம்ப கூடிடும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அவங்களுக்கு ஒரு ஏற்ற மருந்து. அதே மாதிரி அதிமூத்திரத்தையும் இது குறைக்கும். மலபந்தத்துக்கு இது ஒரு நல்ல ரெமடியாக சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்க இதை சாப்பிடும்போது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். குறிப்பாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு கான்ஸ்டிபேஷன் இருக்கும், அவங்களுக்கு இந்த டேட்ஸு ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். சித்த மருத்துவத்தில் இது என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இதை அதிகமாக சாப்பிடாம மிதமாக சாப்பிடணும். அதிகமாக சாப்பிடும்போது ஒரு உஷ்ணத்தை கொடுக்கும். ஸோ அந்த உஷ்ணத்தை குறைக்கணும் அப்படின்னா பாதாம் பருப்போட சேர்த்து சாப்பிட்றது தான் நல்லது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் நம்ம டேட்ஸ் சாப்பிடும்போது கொஞ்சம் பாதாம் பருப்பையும் சேர்த்து சாப்பிடுங்க. உங்களுக்கு அதோட மருத்துவ குணம் முழுமையாக கிடைக்கும்.